அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம், ஜெபமாலை ஜெபிக்கின்ற மாதம். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஜெபமாலை ஜெபிச்சா போதுமா அப்படிங்கிறது கேள்வி அல்ல. அப்போ என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய பக்தியை, ஒரு ஒழுங்கினை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பர்களே, நமது மாறா தொலைக்காட்சியிலே இந்த நலமா நிகழ்ச்சி வாயிலாக சொல்வதை கேட்டிருக்கிறோம். இரவு 8 மணிக்கு ஆயிடுச்சுன்னா நாங்கள் குடும்பமாக சேர்ந்து குழந்தைகளோடு இணைந்து ஜெபமாலை ஜெபிக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோம் என்று. ஜெபமாலை ஜெபிக்க தூண்டுவது நமது மாதா தொலைக்காட்சி. இதை யாராலும் மறுக்க முடியாது. காலை 10 மணி ஆயிடுச்சா, இரவு 8 மணி ஆயிடுச்சா, ஜெபமாலை ஜெபிக்கப்படுகின்றது. அப்போ அதை பார்த்தவுடன் ஒரு தூண்டுதல் கிடைக்கிறது, நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று. அதனால ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு அருமையான பழக்கம் நம்முடைய கத்தோலிக்க மரபு. இதை நாம் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதுமாக வாங்க உட்காருவோம், ஒரு 1/4 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒதுக்குவோம் வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? இதை நீங்க செய்து பாருங்க, உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நீங்க அனுபவிப்பீங்க. ஜெபமாலை அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே ஜெபமாலை பக்தியை வளர்த்தெடுப்போம், மீட்டெடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை ஊட்டுவோம்.